கடவுள் யாருங்கிற கேள்விக்கு பாத்தீங்கன்னா 2 பெரிய மதங்கள் கிட்ட எதிரான பதில்கள் இருக்கு. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையோட பார்வையில இது ஏன் ஒரு சாதாரண கருத்து வேறுபாடு மட்டுமில்ல, ஒரு தீவிரமான பிழையா பார்க்கப்படுதுன்னு தான் அலசி ஆராய போறோம். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இது ஏதோ ஒரு சாதாரண பிரார்த்தனை மாதிரி தெரியலாம். ஆனா அது இல்ல. இது ஒரு நம்பிக்கையோட ஆணிவேர். இந்த சில வார்த்தைகளுக்காகவே ஒருத்தர் தன்னோட உயிரே கொடுத்தாருன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த கதையில இருந்து நம்மளோட இந்த ஆய்வா ஆரம்பிக்கலாம். இவர்தான் ஆப்ரஹாம் பெண் ஆப்ரஹாம். ஆனா அவரோட பிறப்பு பெயர் இதில்ல. போலந்துல ஒரு பெரிய பிரபு குடும்பத்துல வாலண்டைனா பிறந்தாரு. அவரோட வாழ்க்கையே ஒரு பெரிய தேடலா இருந்துச்சு. கத்தோலிக்க மதகுருவாக படிக்க போன இடத்துல மனசுல ஏகப்பட்ட கேள்விகள். அந்த கேள்விகள் தான் அவரை யூத மதத்து பக்கம் இழுத்துச்சு. கடைசில என்னாச்சு தெரியுமா? தன்னோட புது நம்பிக்கைக்காக உயிரையே கொடுக்க வேண்டியதா போச்சு. எரியிற நெருப்புக்கு நடுவுல நின்னு அவர் கடைசியா சொன்ன வார்த்தை, கடவுள் ஒருவரே. இப்போ நம்ம மனசுலயும் அதே கேள்விதான் வருது இல்லையா? கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக எதுக்கு ஒருத்தர் சாகணும்? இது ஏதோ தத்துவம் பேசுற விஷயம் இல்ல. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படி என்னதான் இருக்கு அந்த ஒரு வார்த்தையில? எது அவங்கள இந்த அளவுக்கு தூண்டுச்சு? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க நாம இந்த மூல ஆதாரம் முன்வைக்கிற ஒரு முக்கியமான வாதத்தை பார்க்கணும். அதாவது யூத மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளை பத்தின அறிவுங்கிறது யாரோ ஒருத்தர் யோசிச்சு எழுதின தத்துவங்கள்ல இருந்து வரல. அது ஒரு முழு தேசமும் ஒன்னா சேர்ந்து அனுபவிச்ச விஷயங்கள்ல இருந்து வருது. இது ஒரு தியரி இல்ல, இது அவங்களோட வரலாறு. இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போறோம். ஒரு பக்கம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க ஒரு புதர். அதுக்கு முன்னாடி மோசே நிக்கிறாரு. அவரு கடவுள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு. இந்த கேள்விதான் ஹீப்ரு பைபிள்ல கடவுள் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க நமக்கு திறவுகோலா அமைய போகுது. அவர் சும்மா பேரை மட்டும் கேட்கல, கடவுளோட அசல் தன்மையையே கேக்குறாரு. கடவுளோட பதில் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அவர் நான் இப்படித்தான் அப்படித்தான் ஒரு தத்துவ விளக்கமெல்லாம் கொடுக்கல. அதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? சரி, என் செயல்களை பாரு, வரலாறுல நடக்க போற சம்பவங்களை பாரு, அது மூலியமா நீ என்ன அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்குவன்னு சொல்றாரு. ஆக இங்க அறிவுங்கிறது அனுபவம் மூலியமா வருது. அப்போ அந்த அனுபவங்கள் என்ன? சும்மா ஏதோ கதை மாதிரி இல்ல. இந்த மூல ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு முழு தேசமும் கடவுளை நேரடியா தெரிஞ்சுக்கிட்ட வரலாற்று நிகழ்வுகள். எகிப்துல நடந்த அந்த 10 வாதைகளாகட்டும், செங்கடல் 2ஆ பிரிஞ்ச அற்புதமாகட்டும், அப்புறம் சீனாய் மலையில மொத்த தேசமும் ஒன்னா நின்னு கடவுளோட குரலை கேட்டதாகட்டும், இது எல்லாமே அவங்க ஒட்டுமொத்தமா உணர்ந்த அனுபவங்கள். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சீனாய் மலையில கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் கடவுளோட குரலை கேட்டாங்க. ஆனா யாருமே எந்த ஒரு உருவத்தையும் பார்க்கல. நல்ல கவனிங்க, கேட்டாங்க, பார்க்கல. இது ஒரு உருவமே இல்லாத அனுபவம். கடவுளுக்குன்னு எந்த ஒரு உடலும் வடிவமும் இல்ல அப்படிங்கறது அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சுது. இந்த பாயிண்ட் தான் நம்மளோட அடுத்த கட்ட விவாதத்துக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போதான் நாம இந்த விவாதத்தோட மைய புள்ளிக்கு வர்றோம். ஒரு பக்கம் இப்படி ஒரு உருவமற்ற அனுபவம் இருக்கு, இன்னொரு பக்கம் இயேசுவை வழிபடுற கிறிஸ்தவ முறை இருக்கு. இந்த மூல ஆதாரத்தின்படி இந்த வழிபாடு அந்த அனுபவபூர்வமான வெளிப்பாட்டை எப்படி மீறுதுன்னு சொல்லப்படுதுன்னு பாப்போம். இங்க 2 பார்வைகளை நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் சீனாய் மலையில கிடைச்ச வெளிப்பாடு. அதோட சாரம் என்ன? கடவுள் ஒருத்தர்தான். ஒரு குரலை கேட்டாங்க, ஆனா எந்த உருவத்தையும் பார்க்கல. அதனால அவரை தவிர வேற யாரையும் வழிபடக்கூடாது. இன்னொரு பக்கம் திருத்துவ கோட்பாடு. அதன்படி கடவுள் மூவரில் ஒருவர். ஒரு மனித உருவத்துல வழிபடப்படுறார். கடவுளே மனிதனா அவதாரம் எடுத்ததா நம்பப்படுது. பாத்தீங்களா? இந்த 2மே ஒண்ணுக்கொண்ணு நேர் எதிரா இருக்கு. இந்த வேறுபாட்டோட தீவிரத்தை புரிய வைக்க இந்த மூல ஆதாரம் ஒரு சக்தி வாய்ந்த ஓமைய பயன்படுத்துது. விக்கிரக ஆராதனைய, அதாவது உருவ வழிபாட்ட விபச்சாரத்தோட ஒப்பிடுறாங்க. அது ஒரு துரோகம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது ஏதோ ஒரு சட்டத்தை மீறுற மாதிரி இல்ல. இது ஒரு கணவன் மனைவி உறவுல ஏற்படுற துரோகம் மாதிரி, அந்த உறவைய உடைக்கிற ஒரு செயல். அப்போ தோராயின் படி விக்கிரக ஆராதனைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, படைச்ச கடவுளோட சேர்த்து வேற எதையாவது இல்ல யாரையாவது வழிபடுறது. குறிப்பா நீங்க அறியாத, உங்க முன்னோர்கள் அறியாத ஒரு கடவுளை வழிபடுறது. அதாவது உங்க ஒட்டுமொத்த தேசத்தோட வரலாற்று அனுபவத்துல இல்லாத ஒன்ன வழிபடுறது தான் இங்க பிரச்சனை. அந்த அறியாதங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஏன்னா அனுபவத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதெல்லாம் சரி, ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இயேசுவோட முதல் சீடர்கள்,
அவரை பின்பற்றிய யூதர்கள் அவரை கடவுளா பார்க்கல. அப்புறம் எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? எப்படி ஒரு யூத மெசியா புறஜாதியினர் வழிபடுற கடவுளா மாறினார்? இந்த வரலாற்று பயணத்தை இந்த மூல ஆதாரம் எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாற்றத்துக்கு மைய காரணமா இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுறது தர்சு நகரத்தை சேர்ந்த பவுலதான். இவர்தான் இயேசுவோட போதனைகளை யூதர்களுக்கு மட்டும் இல்லாம யூதர் அல்லாத கிரீக்க ரோமானிய மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர். பவுலோட இந்த முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி சாதாரணமானதில்ல. ஜெருசலேம்ல இருந்த இயேசுவோட அசல் யூத சீடர்களோட குழு ரொம்ப சின்னதா அந்த பகுதிக்குள்ள மட்டுமே இருந்துச்சு. ஆனா பவுல் ஆரம்பிச்ச சபைகள் பறந்து விரிஞ்சு பெரிய வெற்றிய பெத்துச்சு. காலப்போக்குல இந்த புறஜாதியினர் சபைகள் தான் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது. இந்த வெற்றி அந்த இயக்கத்தோட ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இறையிலையுமே மாத்தி அமைச்சது. இப்ப நான் சொல்ற கதைய கேளுங்க. ஒருத்தரோட அம்மாவுக்கு அவர் பொறக்கறதுக்கு முன்னாடியே வானத்துல இருந்து ஒரு செய்தி வருது. அவர் வளர்ந்தப்புறம் நிறைய அற்புதம் செய்றாரு. நோயாளிகளை குணப்படுத்துறாரு, பேய்களை வரட்டுறாரு, இறந்தவங்கள உயிரோட எழுப்புறாரு. அவரோட சீடர்கள் அவரை கடவுளின் மகன்னு கூப்பிடுறாங்க. அவர் இறந்தப்புறம் சொர்க்கத்துக்கு போய் சந்தேகப்பட்ட ஒரு சீடருக்கு காட்சியும் கொடுக்கறாரு. இது யார் கதைன்னு நினைக்கிறீங்க? இது இயேசுவோட கதை இல்ல. இது அப்பல்லோனியஸ்னு ஒரு தத்துவஞானியோட கதை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்து கிரேக்க ரோமானிய உலகத்துல ஒரு அற்புதங்கள் செய்யற மனிதரை கடவுளா பாக்குறது ஒன்னும் புதுசான விஷயம் இல்ல. அந்த கலாச்சார சூழல் இந்த மாற்றத்துக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த வாதத்தை முடிக்கிறதுக்கு நாம திரும்பவும் ஆரம்ப புள்ளிக்கு வருவோம். அதாவது, இந்த உலகத்துல யூத மக்களோட பணி என்னவா சொல்லப்படுது? ஏசாயா புத்தகத்திலிருந்து வர்ற இந்த வசனம்தான் அதுக்கு பதில் சொல்லுது. நீங்களே என் சாட்சிகள் அப்படின்னு கடவுள் சொல்றதா இருக்கு. எதுக்கு சாட்சிகள்? அந்த ஒரே உருவமற்ற கடவுளுக்கு அவங்க தான் வரலாற்று சாட்சிகள். அவங்களோட ஒட்டுமொத்த தேசத்தோட அனுபவம் தான் அந்த சாட்சியம். அந்த சாட்சியத்தை உலகத்துக்கு சொல்றதுதான் அவங்களோட பணி. அப்போ இந்த மூல ஆதாரத்தோட முடிவு என்ன? ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அவங்களோட வரலாற்று அனுபவத்தின்படியும் தோரா சட்டங்களின்படியும் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரும் படைத்த கடவுளா ஆக முடியாது. ஒரு மனிதர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சாலும் சரி, அவர் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குன படைப்பாளரா இருக்கவே முடியாது. நம்ம இந்த ஆய்வு ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். உண்மையை நாம எப்படி வரையறுக்க போறோம்? ஒரு முழு தேசமும் சாட்சியா இருந்து தலைமுறையா கடத்திட்டு வர்ற ஒரு வரலாற்று அனுபவத்தை வச்சா, இல்ல உலகத்துல கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்த ஒரு இறையியல் கருத்தை வச்சா? இந்த கேள்விதான் இந்த 2 உலக பார்வைகளுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?